ஒரு பிராண்டுக்குமே ஒரு கதை இருக்கும். ஆனா, அந்த கதைய வச்சு படமா எடுத்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்டா இல்லன்னு தான் சொல்லணும். அண்ட் வேர்ல்டுலயே நம்பர் 1 ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னா, அது மெக்டானல்ட்ஸ் தான். அப்படிப்பட்ட மெக்டானல்ட்ஸ் பத்தின ஒரு ரியல் அண்ட் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரி தான் இந்த படமே. ஆனா, இந்த படத்தோட ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும், இந்த பிராண்ட உருவாக்குன ஃபவுண்டர்ஸ பத்தின கதை கிடையாது. இந்த பிராண்ட உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர். அவர பத்தின கதை தான் இது. அண்ட் இந்த படத்துல ரே க்ராக்ன்ற ஒரு நபர் ஒரு சின்ன மிக்சர் கம்பெனியை ஓன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு புதுவிதமான ஏதாவது பிசினஸ் பண்ணணும்ன்ற மாதிரியான ஆசை. 1945 50கள் எல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் கல்ச்சர்ஸ் தான் அதிகமா இருந்தது. அப்ப மெக்டானல்ட்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் இருந்துகிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற ஒரு புது கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அண்ட் இந்த கான்செப்ட் ரேவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுது. அண்ட் அப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மெக்டானல்ட்ஸ்ன்ற பிராண்ட் வந்து கலிஃபோர்னியான்ற ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, அமெரிக்கா ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய செயின் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இதுக்காக அவர் யோசிச்சது ஃப்ரான்ச்சைசி. பட் மெக்டானல்ட்ஸோட ஓனர்ஸ்க்கு இந்த ஃப்ரான்ச்சைசி மாதிரியான விஷயத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காரணம், இப்படி ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதால அவங்களோட குவாலிட்டி அடிவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ரே இருந்துகிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைசிக்கும் அப்ரூவல் வாங்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பர்கர் ஷாப்பாக இருந்து வேர்ல்டு வைடில் ஒரு குளோபல் செயின் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டாக உருவானது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. அண்ட் இன்னைக்கு இந்த மெக்டானல்ட்ஸ் 120 கண்ட்ரீஸில் 40,000 ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த பிராண்டோட ஓனர்ஸ் கிடையாது. இந்த பிராண்டை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த ரே க்ராக்கோடது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க மொத்த மக்கள் தொகையில் 1% ஆஃப் த மக்கள் டெய்லியுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்து மூலியமாக நீங்கள் கற்றுக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு இறங்கி போய் வேலை பார்க்கணுன்றதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் 2016 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தி ஃபவுண்டர். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென், பை.